إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار. وبعد இன்றைக்கு 1440 வருடங்களாக ரசூலுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால் இஸ்லாமிய உம்மத்தின் பயணத்தை நடத்துறது. இன்றைய காலத்தின் இஸ்லாமை பின்பற்றுவதென்றது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வைத்த வழிமுறைகளும் எதை அடுத்து அடிச்சோடாக பின்பற்றி வந்த சஹாபத்து ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் வத்தாபிஈன வமன் தபியஹும் இலா யௌமித்தீன் என்ற பாதையை ஒரு கல்வியுள்ள மக்களுக்காகவே ஒரு குறிப்பிட்ட கூட்டமாகவே அடங்கி கிதாப்களோட மறைமுகமான ஒரு விடயமாக நாங்கள் காண்போம். காரணம், இஸ்லாமிய உம்மத்தை எடுத்து வைக்கும் மக்களாக அலைப்பாளர்களாக உள்ளவங்க அனைத்து பேரும் இயக்கங்களையும் மதுஹபலையும் தரீகாக்களையும் என்ற வழிமுறைகளை எழுப்பற்றதிலே அவன் போராட்டமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளும் சஹாபத்து ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் எந்த வழிமுறையிலே இந்த மார்க்கத்தை சிறப்பாக பின்பற்றினாங்களே அதை அறிமுகமாக்க ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இவங்கெல்லாம் மதுஹபலை மறுத்து, இயக்கங்களை மறுத்து, பிரிவினை மறுத்து நேரடியே அல்லாஹ்வுடைய தூதர் அடிச்சோடலை பின்பற்ற வேண்டும் என் கருதினோட குரலாக மட்டும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி பதஉல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கரீபா. இஸ்லாம் ஒரு புதுனமான மார்க்கம் ஆரம்பிச்சுப்பட்டது, ஒரு புதுனமான மார்க்கமாகவே மாறிவிடும். ஃபதூபா லில் குரபா, இந்த புதுனமானவங்களுக்கு ஜன்னத்தின் தூபா என்ற இடம் ஆகிவிடட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆஹ கேட்டாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லம் கிட்ட கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ் மன் ஹாஉலாஇல் குரபா, இந்த புதுனமான மக்கள் யார் என்று. قال الذين يتمسكون بسنتي عند فساد امتي, இவரெல்லாம் என் சுன்னத்தை பின்பற்றுவாங்க எப்பொழுது இந்த உம்மத் அது நாசமாக இருக்குமே அந்த நேரத்தில் ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றத்துக்கு கடுமையாக செயல்படுவாங்க. என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, ரசூலுல்லாவை பின்பற்றுறதுன்றது ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. கொள்கையிலேயோ பழக்க வழக்கங்கள்லையோ வணக்கங்கள்லையோ ஆடையிலேயோ அல்லது எங்களோட வாழ்க்கை என்ற வழிமுறையான திருமண வாழ்க்கையிலேயோ குழந்தை வளர்ச்சியிலேயோ வியாபாரங்கள்லையோ இன்றைக்கு அது முஸ்லிம் மக்கள் அறியாத விடயமா மாறிவிட்டது. கொள்கை எடுத்தா ஊருக்கும் ஆளுக்கும் தேவை மாதிரி கொள்கைகளை காண்போம். நாட்டுக்கும் சூழலுக்கும் தேவையாய் கொள்கைகளை அமைத்துக் கொள்கிறான். கிறிஸ்தவனுடைய வாழ்வன் கிறிஸ்தவனுக்கு வாசியான கொள்கை அமைத்துக் கொள்கிறான். ஏனைய மதங்களாக உள்ளவன் வாழ்வன் அந்தந்த மதத்துக்கு வாசான கொள்கைகளை அமைத்துக் கொள்கிறான். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் கிடையாது என்ற அர்த்தமே இன்றைக்கு செயல்பாடானதாக நாங்கள் காண மாட்டோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குறது என்று சொல்லி சொல்லி வணக்கம் என்றதை அறியாத மக்களாக எத்தனெல்லாம்
எத்தனல்லா ஏனைய மதங்களுடைய வழிமுறைகளும் வணக்கங்களை எங்கள சமூகங்களில் நாங்கள் சம்பந்தமாகிறது காண்றோம். காரணம், வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக தனித்ததா வைக்கிறது, அவனுக்கு மட்டும்தான் வணங்கிய தீர வேண்டும் என்ற அடிப்படைகளை இவன் உணரவில்லை, விளங்கவில்லை. அந்த ஷஹாதத்துல் இஸ்லாமை ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு பகுதியிலேயும் அந்தந்த இயக்கங்களும் அந்தந்த கூட்டங்களும் அந்த நாட்டுக்கு ஷார்ப்பாக அந்த சூழலுக்கு ஷார்ப்பாக ஷஹாதத்தை மடக்கி மயக்கி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மையான யதார்த்த தன்மை, லா மஅபூத பிஹக்கின் சிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எதுவும் வணக்கத்துக்கு உரிமை உள்ளவன அல்ல என்றதை இன்றைக்கு மறைத்துப்பட்ட ஒரு கருத்தாக உள்ளது. வணக்கம் என்ற விடயத்திலே அத்துஆ ஹுவல் இபாதா என்று ரசூலுல்லாஹ் ஹதீஸ் திர்மிதியின் ரிவாயத் ஆகுது. அத்துஆ கேட்கிறது ஒரு வணக்கம். அந்த துஆவை அல்லாஹ்வுக்கிட்டே மட்டும் நாம் கேட்க வேண்டும், தவிர ஏனைய பெரியார்கள் கிட்டையோ தர்காக்கள் கிட்டையோ ஏனைய விடயங்களை துஆ கேட்கிறது அல்லாஹ்வோட இணை வைக்கும் ஷிர்க் என்றதை இந்த உம்மத்தை அறியாத நிலையிலே செயல்பாடை நாங்கள் காண்போம். அவ்வாறு குர்பான் அன்று அறுத்த விடயங்களை அல்லாஹ்வுக்காக மட்டும் மறுத்தே தீர வேண்டும் என்றதை அறியாமலுக்கு குர்பான் விடயத்திலே அவுலியாக்களுக்கும் ஏனைய விடயங்களுக்கும் அறுத்துப்படுறது. இவ்வாறு உதவி கேட்கிறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பாதுகாப்பை எதிர்பார்க்கிறதும் இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தின் ஷஹாதத்துல் இஸ்லாம் கருத்திலே அறியாததாக மாறிவிட்ட காரணம், நபியும் சஹாபாக்கள் பின்பற்ற இந்த இஸ்லாமிய வழிமுறையை பொதுமகனாகினவனுக்கு அறியாததாக மாறிவிட்டது. அழைப்பாளர்களும் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வாரவங்களும் இதுகளை மக்களுக்கு படிச்சு கொடுத்து ஏகத்துவமான அல்லாஹ்வின் தனித்ததா வணங்கும் வழிமுறைகளை அறிமுகமாக்க தனக்கு அவசியம் காணவில்லை. மாறாக தன் இயக்கங்களை வளர்க்க, தன் பெருமைகளை காட்ட, தன் ஆடப்பரங்களை எடுத்து வைக்க என்றது அழைப்பு பணியின் குறியாக நோக்கிவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு அனுப்பும் பொழுது தெளிவான சொன்ன ஹதீஸ், யா முஆத் இன்னக லதஅதி கௌம மின் அஹ்லில் கிதாப் فلتكن أول ما تدعوهم إليه شهادة أن لا إله إلا الله وإن أجابوك علمهم الفرائض وإن أجابوك خذ من أموالهم حقا. முஆதே, முதலாவது நீ இந்த மக்களுக்கு பேத்து சொல்வதாகும் அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை என்றும், அதை அவனால் ஏற்றுக்கொண்டால் 5 வக்தின் தொழுகையை படிச்சு கொடு, அது அவனை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய பணத்தாலே ஜகாத்தை கலற்றிவிடு என்று ரசூலுல்லாஹ் கொடுத்த ஏவல்கள், அந்த அழைப்பாளரின் வழிமுறைகள். அவ்வாறு இன்றைய நாங்கள் காண்றோம். தொழுகையை எடுத்து விட்டோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார், ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீ எவ்வாறு என்னை தொழுவதை கண்டு அவ்வாறே தொழுதே தீரண்டு. நபி வழியான தொழுகை வழிமுறைகளை அறியாத சமூகமாக ஷாஃபி மத்ஹபு தொழுகை என்றும் ஹனஃபி மத்ஹபு தொழுகை என்றும் பொதுமகனை மயக்கி தொழுகை விடயங்களை பாடங்களாக வகுப்புகளாக வளர்த்து வைத்ததை நாங்கள் காண்றோம். இந்த தொழுக மனிதனுடைய தொழுகைகளும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சோடுக்கு முரணாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத வழிமுறைக்கு மாறாக ஒரு தொழுகைகளாக செயல்படுற மக்களாக காண்றோம். காரணம், இந்த அழைப்பாளர்களினுடைய கடமைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் வழிமுறைகளை படித்து கொடுக்க, அதன் அடிச்சோடு எடுத்து வைக்க, மக்களுக்கு அதிலை வளர்த்து வைக்க எந்த அவசியமும் காணவில்லை. அவ்வாறு நோம்பின் காலத்தை பார்ப்போம் என்றால், நோன்பு நோக்கும் சட்டங்களும் அதுவும் ஆரம்பிக்கும் வழிமுறைகளும் எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் செயல்பட்டது என்றதை நாங்கள் இந்த சமூகத்திலே காண முடியாததாக காண்கிறோம். காரணம், ஊருக்கும் மக்களுக்கும் தேவையான வழிமுறைகளை ரமதானை ஆரம்பிச்சு விடுறான். அது இந்த மாற்றமான நாட்களாக இருந்தா என்ன, உண்மையான பிறைக்கு முரணானதாக இருந்தா என்ன, தன் கூட்டத்தின் ரமதான் என்றும் தன் கூட்டத்தின் ஆரம்பம் என்றும் அவ்வாறு எங்களுடைய ரமதானின் எத்தனை நோன்புகளை நாசமாக்கான். அவ்வாறு ரமதானின் இஃப்தார் டைமா இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும்,
அல்லது சஹர் நேரமாக கட்டும் ரசூலா காட்டின வழிமுறைக்கு முரணாக சஹர் சாப்பாடுகளையும் நோன்பு துறக்க வழிமுறைகளை நோன்புகளை நாசமாக்குவதாக நாங்கள் சமூகத்திலே காண்றோம். இந்த அழைப்பாளர்களாக எங்கள் முஸ்லிம் மக்களுக்கு நோம்பின் வழிமுறைகளையும் ரசூலுல்லாவும் சஹாபாக்கள் எடுத்து அடிச்சோடல் எடுத்து காட்ட அவசியம் காணவில்லை. அவ்வாறு ஹஜ்ஜின் சட்டங்களாக எடுத்து காட்டினாலும் ரசூலுல்லா தெளிவாக சுலஹுது அன்னி மனாசிகக்கும் ஆதா, எனக்கு ஹஜ்ஜின் சட்டங்களை நீ பெற்றுக்கொண்டு என்றாலும் ரசூலுல்லாட ஹஜ்ஜின் வழிமுறைகளை நிராகரிச்சு திரும்பி மதம் சொன்னதாக வேண்டும் அந்த வழிமுறைகளா என்றும் அந்த ஹஜ் அது எல்லா பாவத்தை அழிவுக்காக பாக்கியமான வணக்கமா வைத்ததை நாசமாக்கி விட்டாங்கள். அவ்வாறு திருமணங்களை எடுத்திருந்தாலும் எவ்வாறு ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் திருமண வாழ்க்கையாக அமைத்து சிறப்புக்குரிய குடும்பங்களை உருவாக்கி சமூகங்களை வளர்த்தெடுத்த வழிமுறைகளையும் இன்றைக்கு நாங்கள் காண முடியாததாக காண்றோம். காரணம், இந்த அழைப்பாளர்கள் இது அனைத்திலையும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரோட வழிமுறையில் எடுத்து வைக்கவோ அதை வளர்த்து வைக்கதோ எந்த அவசியம் காணவில்லை. அவ்வாறு வியாபாரங்களா எடுத்தாலும் இந்த வியாபாரங்களும் அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் சார்பானதாகவும் உலக ரீதி குறிகளை அடைகிறதாகவும் வியாபாரத்தின் கெட்டித்தனத்திலே காட்டுறதாகவும் தவிர ஹலாலாகவோ ஹராமாகவோ எந்த அவசியமும் காணவில்லை. இதே குறைத்தான் அந்த அழைப்பாளர்களாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டின வழிமுறை எடுத்து காட்ட உள்ளதாக நாங்கள் காண்றதில்லை. சகோதரர்களே, இவ்வாறு சமூகத்திலே நாங்கள் வாழும் பொழுது ரசூலுல்லாவும் சஹாபாக்களோட வழிமுறை என்றதை எடுத்து வைக்கும், அறிமுகமாக்கும், செயல்படும் என்றது புதுனமாக ஆகாதா என்றது நான் கேட்கிறேன். நிச்சயமாக புதுனமாகும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், பதல் இஸ்லாம் கரீபன் வஸயஊது கரீபா, இஸ்லாம் ஒரு புதுனமான மார்க்கம் ஆரம்பிச்சு விட்டது, ஒரு புதுனமான மார்க்கமாக திரும்பிவிடும். ஏன் புதுனமான மார்க்கமாக அது ஆரம்பிச்சு விட்டது? அன்றைய காலம் குறைஷி மக்களும் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுத்தமான மார்க்கத்தை பின்பற்றணும் என்று சொல்லி நபிக்கு இறக்கப்பட்டதைத்தான் நாங்களும் செயல்படுறோம் என்று சொல்லி அவன் செஞ்ச அத்தனையும் ஷிர்க்குகளும் அநியாயங்களும் துரோகங்களும் அந்த மார்க்கங்களுக்கு. அன்றைய நேரம் ரசூலுல்லாஹ் அதை அல்லாஹ்வின் வஹி மூலமாக திருத்தல் செஞ்சு வழிகாட்டி அடுத்து வைக்கும் பொழுது புதுனமாக கண்டாங்க. அவ்வாறே இன்றைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் நிலை அன்றதை பின்பற்றது அல்லாஹ்வும் தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வழிமுறைகளை நிராகரிச்சிட்டு இயக்கங்களும் மத்ஹபலும் தரீகாக்களும் அந்த கூட்டங்களாக அமைத்து வைத்த வழிமுறைகளை இஸ்லாமிய வழிமுறைகளை அமைத்து பின்பற்றதை சமூகத்துக்கு வளர்த்து வைத்ததை காண்றோம். அவ்வாறான சூழலை ஒரு தெளிவான ஆதாரங்களோட குர்ஆனும் சுன்னாவும் சஹாபா வழிமுறை பின்பற்றும் வழிமுறைகளை மடிச்சோடுகளை கொள்கையிலையும் வணக்கங்களையும் எங்களோட செயல்பாடுகளையும் திருமண வாழ்க்கையிலையும் அந்த அனைத்திலையும் நாங்கள் எடுத்து செயல்படும் பொழுது அதை புதுனமானவனாக காட்டுவார். மட்டுமல்ல, அதுக்கு எதிர்ப்பு காட்டுறதும் அதை தடுக்கிறதும் மக்கள் நடுவே பரவலாக அதுக்கு இருக்க வேண்டுமான அத்தனை சூழ்ச்சலும் நடவடிக்கைகளை நாங்கள் காண்றோம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்ன சஹீஹான ஹதீஸ் இப்னு அப்பாஸின் ரிவாயத்திலே வந்தது, யஅதி லின்னாஸி ஸமானுன் அல் முத்தமஸ்ஸிகு லி சுன்னதி கல் யஅதி லின்னாஸி ஸமானுன் அல் முத்தமஸ்ஸிகு லி சுன்னதி கல் காபிது அலல் ஜமரா. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார், ஒரு காலம் வரும் எவன் என்னுடைய சுன்னத்தை உறுதியாக பெற்றுக் கொண்டிருக்கானே நெருப்பு தணலை கையிலே சுமந்தவன் மாதிரி இருக்கும். எவ்வாறு நெருப்பு தணலை கையிலே சுமக்கும் பொழுது சர்மங்களும் கஷ்டங்களும் அதை சுமந்தே தீர்வான் ரசூலுட சுன்னா பின்பற்ற வேண்டும் என்ற காரணமாக இல்லவா அதனுடைய கஷ்டங்களும் தியாகமும் பொறுமை இல்லாமல் குறுநாளும் செயல்படாது என்றதை நாங்கள் விளங்கி தெளிவாக சொல்வோம். உலக வாழ்க்கையை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சோடலை பின்பற்றதென்றதை கடமையாக செயல்பட வேண்டும் என்றால் அதுக்குள்ள பொறுமைகள் தேவை, அதுக்குள்ள தியாகங்கள் தேவை. அந்த இந்த சமூகம் நடுவுலை ரசூலுல்லாஹ்வுடைய அடிச்சோடுகளை எடுத்து செயல்பட நாங்களும் அதனை பங்கானவனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவோம் என்றால் அந்த பொறுமைகளும் தியாகமும் இல்லாமலுக்கு ஒரு காலமும் ரசூலா பின்பற்றதை இந்த சமூகங்களை தாங்க மாட்டாங்க. ஏனென்றால் அவனுக்கு தெரியாத, அவனுக்கு விளங்காத, அவனுடைய மதபுக்கு சுமக்காத உள்ள விடயங்களே ரசூலுல்லாஹும் சஹாபாக்களுடைய வழிமுறைகளாக இருந்தாலும் எதிர்ப்பு காட்டுறதும் தடுக்கிறதும் மக்களை மயக்கத்திலே
1000 வழியிலை சூழ்ச்சிகளை நாங்கள் காண்கிறோம். அண்டதன் அனைத்தை மீறி நாங்கள் இந்த சுண்ணாவை செயல்பட்டிய தீர வேணும். சமூகத்தில் உயிரெடுத்து காட்டிய தீர வேணும். மக்கள் நடுவிலே கண்ணை திறந்தை வைக்க வேணும். அல்லாவின் தூதரின் வழிமுறை உயிரோட வாழ வேண்டும் என்றால் அந்த தியாகமும் பொறுமைகளும் இல்லாமலுக்கு இது ஆகாது. தெளிவாக விளங்கிக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன நபி மொழி, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் லஹு அஜ்ருஹா وأجر من عمل بها ولا ينقص من أجورهم شيئا. யார் ஒரு நல்ல சுன்னத்தை உயிராக்கி விடுறானே அவனுக்கு அதனுடைய நன்மைகளும் இருக்கு, அதை பின்பற்றோட நன்மைகளும் இருக்கு, அவனுடைய நன்மைகளும் குறையாமலுக்கு. ومن سن سنة سيئة وله وزرها وزر من عمل بها ولا ينقص من أوزارهم شيئا. அவர் யாரெல்லாம் கெட்ட வழிமுறையில உயிராக்கிட்டு வைக்கிறானே அவனுக்கு அதனுடைய தீமைகளை இறுக்கி பின்பற்றனுடைய தீமைகளும் இருக்கியவன் தீமையும் குறையாமலுக்கு என்றதை தெளிவாக விளங்கி இஸ்லாமை பின்பற்றதென்றது ஒரு சொந்த சொத்தை சுமக்கிற மாதிரி இல்லை. இஸ்லாமை பின்பற்றதென்று அல்லாஹ்க்கு கீழ்ப்பணியும் முஹ்லிஸான குணத்தை நடத்தி கொள்வது தான் இஸ்லாமை பின்பற்றது. இதயத்தாலே ரப்புல் ஆலமீனுடைய திருப்தியை நோக்கி, இதயத்தாலே சுத்தமான குணத்தோட இறைச்சனுடைய திருப்தியை நாடி இறைச்சனுடைய சட்டங்களுக்காகவே கீழ்ப்பணிகிறது தான் இந்த மார்க்கத்தை சுத்தமா பின்பற்றதுடைய வாய்ப்புகள் உள்ளதாக இருக்கிறது. தெரிஞ்சுக்கோங்கோ. ஊருக்காகவோ ஆளுக்காகவோ தோழருக்காகவோ அந்தஸ்துக்காகவோ பதவிக்காகவோ இந்த மார்க்கம் பின்பற்றது ஆகாது. மாறாக அவ்வாறு நீங்கள் மார்க்க விடயத்திலே சம்பந்தமாக்கி விடுவீங்கள் என்றால் நீங்கள் பின்பற்றும் மார்க்கமும் உங்களுக்கு ஒரு பயங்கரமான பாவமாக மாறிவிடும் என்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சோடுக்குள்ளதாக இருந்தாலும் உங்களுடைய இஹ்லாஸ் விடயத்திலே, சுத்தமான குணம் விடயத்திலே, அல்லாஹ்வுக்காக செய்கிறதிலையும் அதனுடைய பொறுமையும் தியாகமும் சம்பந்தமாகாமலுக்கு ஊருக்காக பேருக்காக அந்த காரணத்துக்காக செயல்படுவனாக நாங்கள் சிக்கிப்பட்டோம் என்றால் என்னெல்லாம் அடிப்படையாக நபி வழியாக செஞ்சாலும் அது அனைத்தும் எங்களுக்கு அது ஒரு துரோகமான செயலாக கியாமத்திலே ஒரு பெரும் பெரிய பாவமாக அடையும். அஹ்யா உஷ்ரிகுன் அஸ்கர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னபடி எடுத்து காட்டும் போக்குகளும் வழிமுறையிலும் ஒரு சிறிய ஷிர்க். நாங்கள் ஒரு செயலை மக்களுக்கு காட்டுறதுக்காக செய்வோம் என்றால், பெருமை ஆடுறதுக்காக செய்வோம் என்றால் அது ஒரு சிறிய ஷிர்காகும் தவிர அது எனக்கு நன்மை ஆகாது. நாம் செய்யும் செயல்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டும். ரசூலுல்லாஹ் அடிச்சோட எவ்வளவு கடுமையாக எவ்வாறு ரசூலுல்லாஹ் செஞ்சார் கவனிப்போடு செயல்படுறோமே அதே மாதிரி இல்ல, அதுக்கும் பார்க்க அவசியமான கவனிப்பு. அல்லாஹ்வுக்காக முஹ்லிஸாக செயல்படுறவனாக நாங்கள் எங்களை நடத்தி கொள்வது அவசியம் உள்ளது என்றதை இந்த இடத்திலே வைத்துகிறேன். சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தின் பயணம் இந்த இஹ்லாசும் அல் இத்திபாஉம் தன்னை கவனிப்பு இல்லாத காரணத்தினால் நல்லவனும் தன்னை ஒரு பாவியாக மாற்றிக் கொள்வான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது லியப்லுவன்னகும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, லியப்லுவன்னகும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் உங்களை சோதிச்ச தீரத்துக்காக. ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள யாரு உன்னுடைய செயலை சிறப்பாக செஞ்ச தீரா. அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான், நாங்க எங்கட அமல்களை எவ்வளவு சிறப்பாக செய்வோம் என்று. அது யார் அவ்வாறு செய்வான் என்றதுக்காகத்தான் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். சோதனைகள் அல்லாஹ்வுடைய பல வழிமுறையாக இருக்கும். நோயால சோதிப்பான், பஞ்சத்தால சோதித்தான், காலத்தால சோதிப்பான், நேரத்தால சோதிப்பான், பல வகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை சோதிக்க தீர்வான். இதுல இமாம் இப்னு கஸீர் அபுல் ஃபிதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தின் விளக்கத்திலே சொல்றார், قال الله سبحانه وتعالى أيكم أحسن أملا ولم يقم أيكم أكثر أملا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல என்ன சொன்னது, உங்கள யாரு சிறப்பான செயலை செஞ்சு விடுவான் என்று தான் சொன்னார் தவிர உங்கள யாரு அதிகமான செயலை செஞ்சு விடுவான் என்று சொல்லவில்லை. ஒரு விடயத்தை சொல்வது அதிகமானதல்லது அவசியம், கொஞ்சமா இருந்தாலும் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த தரமாக அல்லாஹ்க்கு முன்னாலே அதை குபூலுள்ள வாய்ப்பானதாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தின் விளக்கத்திலே
இமாம் காதியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், தஃப்சீர் இப்னு கஸீரிலே பதிஞ்சபடி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கிட்டே எங்கட அமல்கள் கபூலாகிறதுக்காக ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள யாரு சிறப்பான அமல் செஞ்சான் என்று அல்லாஹ் கேட்கிறானே, அதுல இந்த அமல் அல்லாஹ்ட முன்னுக்கு சிறப்பாக அடைகிறதுக்காக அது 2 நிபந்தனை உள்ளது. ஒன்று அல் இஹ்லாஸ், இரண்டாவது அல் இத்திபா. 2 நிபந்தனை. முதலாவது நிபந்தனை என்னது? இஹ்லாஸ், சுத்தமாக அல்லாஹ்வுக்காக செய்கிறவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது அல் இத்திபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினவனாக அந்த அமலாக இருக்க வேண்டும். இந்த 2ஐயும் தரமா செய்வான் என்றால் அல்லாஹ்க்கு சுத்தமாக நபி வழியின் வழிமுறைகளை செய்வான் என்றால் அந்த அமல் அல்லாஹ் கிட்டே கபூலாகிவிடும். இல்லை இந்த அமல்களை இஹ்லாஸ்ல குறை அல்லது பின்பற்றும் வழிமுறையை ரசூலுல்லாஹ் அடிச்சோட்ல குறையா இருந்தால் அல்லாஹ் கிட்டே கபூல் ஆகாது, தடுத்துப்படும். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத், யார் எங்கள் விடயத்திலே அவன் புதுசாக உருவாக்கி விடுவானா அதில் இல்லாதொன்று அது தடுத்துப்படும். அண்டப்படியில சகோதரர்களே, என்னுடைய வணக்கங்கள், இபாதத்தல், தொழுகைகள், நோன்புகள், ஹஜ்ஜுகள், அஸ்கார்கள் என்ற வணக்கங்கள் அல்லாஹ் கிட்ட கபூலாக வேண்டும் என்றது முதலாவது நான் அல்லாஹ்க்கு சுத்தமாக அந்த வணங்குவனாக இருக்கிறேன். இரண்டாவது அந்த வணக்கத்தின் சேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சோடின் வழிமுறையை நபி வழியிலே செயல்படுறவனாக இருக்கிறேன். அதுல தான் இது கபூலாகும் தவிர என்ற கெட்டித்தனமும் என்ற தியாகமும் என்ற போராட்டமும் அல்ல. இந்த விடயத்திலே விளக்கத்திலே ஷேக் மஹ்மூத் மஹ்தி இஸ்தம்பூலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றார், மனித படை அல் இஹ்லாசு வல் இத்திபா உடைய குறியை வைத்து பார்க்கும் பொழுது 4 கூட்டமாக பிரிச்சு காண முடியும். மனித சமூகம் இஹ்லாஸாகவும் இத்திபாவும் 2 நிபந்தனை தக்க செயல்படும் அமல் என்றால் மனித சமூகத்தை 4ஆக பிரிச்சு பார்க்க முடியும். ஒரு கூட்டம் அவன் இஹ்லாஸ மட்டும் தான் கருதுகிறான், சுத்தமாக அல்லாஹ்க்கு செய்ய வேண்டும் என்று தான் கவனிக்கிறான். அதிலே அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று செஞ்சு கொண்டு சொல்லிக்கொண்டு தியாகம் பண்ணிக்கொண்டு போராடி கொண்டு அவனுடைய இஷ்டப்படி செய்கிறான், அல்லது இன்னும் ஒரு வழிமுறையாக செய்கிறான், அவனுக்கு ஏழுமான மாதிரி செய்கிறான். அந்த வணக்கங்களும் அல்லது மார்க்க விடயங்களும் ரசூலுல்லாஹ் அடிச்சோடுக்கு மாறி செய்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் சுத்தமானவனா இருக்கேனும், தியாகியா இருக்கேனும், முஹ்லிஸாக என்றாலும் ரசூலுல்லாஹ் கொண்ட மாதிரி வழிமுறையிலே அவன் வணங்குறான் இல்லை, அவனுடைய அமலை செய்கிறான் இல்லை என்றபடி அது மார்க்கமாகாது. இன்னொரு கூட்டம் அவனுடைய விடயத்திலே அவன் பின்பற்றுவதிலே ரசூலுல்லாஹ் அடிச்சோடை கடுமையாக எடுத்து செயல்படுறான். ஆடையிலையும் ஒவ்வொரு விடயத்திலே ரசூலுல்லாஹ் அடிச்சோட பின் என்றாலும் அவனுடைய இதயத்திலே அல்லாஹ்வுக்காக முஹ்லிஸாக அமைத்துக் கொள்ள அவன் அறியாதவனாகிவிட்டான். உலக அந்தஸ்தலையும் ஆசைகளையும் பதவிகளையும் என்ற பெயர்களுக்காக இதிலே தன்னை மயக்கிவிட்டு அவனுடைய அமலும் மறைச்சுப்படுறது, தடுத்துப்படுறது. அல்லாஹ்வுடைய இஹ்லாஸை அவன் மறந்த காரணம். எவ்வளோ தரமான நபி வழியான பாதை உள்ளவனாக செயல்பாடாக இருந்தாலும் இஹ்லாஸை அவன் தனக்கண்டு அமைக்காத காரணம் தன் அமல் மறுத்துப்படுறது. மூணாவது ஒரு கூட்டம் அவனுடைய செயலை அவன் இஹ்லாஸை கவனிக்கிறான் இல்லை, அல்லாஹ்வுக்கு சுத்தமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கவனிப்பில்லை, எந்த நபி அடிச்சோடலும் கவனிச்சதில்லை. அவனுக்கு படுகமாய் செஞ்சுட்டு போறான், தேமாய் செஞ்சுட்டு போறான், உலகத்தோட சேர்ந்துட்டு போறான், ஆசை செஞ்சுட்டு போறான். இதுவும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு கபூலாகாது. அந்த ஒரு கூட்டம் யார் இஹ்லாஸையும் கவனிச்சு அலித்திபாவுடைய வழிமுறை ரசூலை பின்பற்ற அடிச்சோல்ல செய்வனே அவன் அமல் தான் கபூலாகும் என்ற அல்லாஹ்கிட்டே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய அமல்கள், வணக்கங்கள், செயல்பாடுகள் முதலாவது அல்லாஹ்வுக்காக சுத்தமா செய்கிறவனாக அமைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் அடிச்சோடுகளாக பின்பற்ற மக்களாக நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்வது ஒரு அவசியமானது என்றதை கருதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத்.
இஸ்லாமிய வாழ்க்கையாக வாழும் நாம், இஸ்லாத்தை பின்பற்றவனாக முயற்செடுக்கும் நாம், அதனுடைய அடிப்படையான இந்த இஹ்லாஸை இத்திபாயை அமைக்கிறதுக்காக எங்களுடைய கல்வி தரங்களையும் கல்வி விளக்கங்களையும் சரியான பாதையிலே அமைத்துக் கொள்ளவரையும் இஹ்லாஸையும் தெரிஞ்சவனாக என்னை நஷ்டவாளியாக்கி விடுவேன். ரசூலுடைய அடிச்சொடலை மறியாதவனாக என்னுடைய செயல்களை ரசூலுல்லாஹ்ட பாதையிலிருந்து அகற்றிப்பட்டவனாக ஆகிவிடுவேன் என்றதை மறக்க வேண்டாம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தெளிவாக எடுத்து வைத்தார். தலபுல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வி பெற்றுக்கொள்ள எல்லா முஸ்லிம் மேல் கடமை. எந்த கல்வி? இஸ்லாமிய கல்வி, அல் குர்ஆன் வ சுன்னாவின் கல்வி. அதை பின்பற்றுவது ஒவ்வொரு முஸ்லிம் மக்களின் கடமையாக ரசூலுல்லாஹ் ஏவினதே காரணம், அவன் தரமான கல்வியை பெற்று இஹ்லாஸையும் தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் அடிச்சோடையும் தெரிஞ்சு உண்மையாக தன் மார்க்கத்தை பின்பற்றவனாக அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று. சகோதரர்களே, தொழுகைகள், நோன்புகள், ஹஜ்ஜுகள் அந்த காலமாக என்னுடைய வாழ்க்கை தாண்டுது. நாங்கள் ரமதானுடைய மாதத்தை நெருக்கமாகி கொண்டு வருது. ரமதானின் சட்டங்களாக அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்க உள்ள சட்டங்களை படித்து தந்ததை தெரிஞ்சு விளங்கி இந்த நோன்பு சரி ரசூலுல்லாஹ் காட்டின வழிமுறைகளை நோன்பு நோக்க மக்களாக எங்களை அமைத்துக் கொள்வதில்லை நாங்கள் முயற்சிக்க வேண்டும். திராவி தொழுகையில இருந்து, சஹர் நேரத்தின் கவனிப்பிலிருந்து, சஹர் உணவுல இருந்து, அவ்வாறே என்னுடைய இஃப்தாரின் நேரத்தை இருந்து, இஃப்தாரின் வழிமுறையில இருந்து ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அதுல அந்த வணக்கத்தை சிறப்பாக அடையிறதுக்காக எத்தனெல்லா வழிகாட்டிகள், எத்தனெல்லா சிறப்புக்குரிய வழிமுறைகளை எடுத்து வைத்திருக்கிறது. அந்த ரமதான் எங்களுக்கு ஒரு மദ്രஸாவா உள்ளது, எங்களை வளர்த்து வைக்கிறது. அல்லாஹ் கடமையாக்கினது எதுக்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உள்ளவனா மாறத்துக்கு. ரமதான் என்ற மாசம் எனக்கு பயிற்சி தந்து நான் ஒரு பயபக்தி உள்ள மனிதனாக அவனுக்கு நெருக்கமாக அந்த பாக்கியம் வருடமாக அல்லாஹ் எனக்கு தாரான். அதில் நான் என்னை வளர்த்து கொள்ள, நடத்தி கொள்ள, திருத்தி கொள்ள உள்ள பாக்கியங்கள், என்னுடைய தவறுகளை என்னாலே விட்டு சுத்தமாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதை உள்ளதாக பின்பற்றும் மக்களா மாற முயற்சிகளை அனைத்து மக்களும் கவனிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜித் சுன்னத்துல் முஹம்மதியா எதிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எடுத்து வைக்க செயல்படுவதற்காக ஒரு முயற்சியாகவும் ஒரு போராட்டமாகவும் தமிழ் உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சோடல் எடுத்து வைக்க, நபி பாதையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வழிமுறையை எடுத்து வைக்க, அதுக்குள்ள பயணத்தை தரமாக சுமக்க, அதுக்குள்ள அதுக்கு எதிர்ப்பான சூழ்ச்சிகளையும் மயக்கங்களை தடுக்க அல்லாஹ்வின் அருளை அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியத்திலே கடமையாக நடந்து கொள்வதில்லை. நாங்கள் எங்களோட பொது மகன்றை கேட்கிறேன், உங்களோட கடமையாக இந்த மார்க்கத்தை இந்த இடத்திலே படிச்சு விளங்கி நீங்களும் உங்களோட குடும்பத்தார்களை தரமா பின்பற்ற மக்களாக அமைத்து சமூகத்திலே அந்த நபி பாதையை உயிரோட எடுக்க பங்கு தார மனிதனாக மாறிவிட வேண்டும் என்று நாங்கள் அழைக்கிறேன். வஹாதா வ அகிமுஸ்ஸலாம்.